நான்வெஜ் டேஸ்ட்லேயே சூப்பரான வெஜ் கோலா உருண்டை குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு இன்றைக்கி 1 கப் அளவுக்கு மீல் மேக்கரை நல்லா 1 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு அந்த தண்ணியெல்லாம் நல்லா பிழிஞ்சு நல்லா பிளெண்டரில் குறன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இன்னொரு பிளெண்டரில் பொட்டுக்கடலை, கொஞ்சம் கரம் மசாலா, அப்புறம் காஞ்ச மிளகா, சோம்பு அதையும் நல்லா ட்ரை பவுடராக அரைச்சி ஒரு சைடு வச்சுக்கோங்க. இப்போ மீல் மேக்கரில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அரைச்ச பவுட்ரு, அது கூடவே கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், புதினா, கொத்தமல்லி, அது கூடவே கொஞ்சம் உப்பு, 3/4 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, இதெல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா பிசைஞ்சது இப்போது இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுமே இந்த உருண்டையெல்லாம் நல்லா எண்ணெயில் பொரிச்சு அதையும் எடுத்து ஒரு சைடு வச்சுக்கோங்க. இன்னொரு பேனில் கொஞ்சம் எண்ணெய், கொஞ்சம் சோம்பு, கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், கருவேப்பிலை, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அது கூடவே தக்காளி நல்லா வதங்கினதும் மசாலாலாம் சேர்த்துக்கலாம். இன்னொரு சைடு ஒரு பிளெண்டரில் கொஞ்சம் பொட்டுக்கடலை, தேங்காய், முந்திரி பருப்பு, கசகசா இதெல்லாம் நல்லா பேஸ்ட் அரைச்சி வச்சு எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. அரைச்சி வச்ச பேஸ்ட் எல்லாம் நல்லா சேர்த்து தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வந்தது. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க கோலா உருண்டையெல்லாம் இதுக்குள்ளே போட்டு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான வெஜ் கோலா உருண்டை குழம்பு ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு